வணக்கம். அதில் வந்துட்டு நம்ம இந்த குடிக்கிற கணவர்கள் குடிச்சிட்டு வந்து பெண்களையும் பிள்ளைகளையும் வந்துட்டு அடிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த அந்த கணவர்கள் பிள்ளைகளை வந்துட்டு அடிக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. அந்த பெண்ணை தான் போட்டு வந்துட்டு அடிக்கிறாங்க இல்லையா? இப்போது நம்ம வந்துட்டு இதை வந்து உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது எதுக்காக அந்த ஆண்கள் வந்துட்டு அந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஃபஸ்ட் டைமு அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து குடிச்சிட்டு வரும் பொழுது அந்த மனைவி வந்துட்டு கோவப்படுவாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட திட்டுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு செயல்படுறாங்க. ஓகேவா? இது ஒன்று. சரி, ஓகே. எதுக்காக அவங்க வந்து குடிக்கிறாங்க? எதுக்காக அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில பேர் வந்து குடிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு அந்த இருப்பாங்க. வேறு எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு நம்ம வந்துட்டு தடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாமல் நம்ம வந்துட்டு இருந்துக்கலாம். வேறு வேலைக்கு சொல்லிட்டு நம்ம வந்துக்கலாம். சரிங்களா? இப்போ வாண்டடாக போயிட்டு ஒரு ஜென் வந்து குடிக்கிறாருன்னா அவங்க வந்து வெளியில் வந்துட்டு அவங்க வந்து சஃபர் ஆவாங்க. எப்படி? அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இந்த சமுதாயத்தால் அவங்க வந்து சஃபர் ஆவாங்க. சரிங்களா? அதை வெளியில் சொல்லவும் முடியாது. அவங்களால வந்துட்டு அது தன்மானம் வந்துட்டு பாதிக்கப்படும். அவங்க வந்து யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னால் வந்து ஒய்ஃபும் வந்துட்டு அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. வேறு யார்கிட்ட சொல்வீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு வந்து கேலிப்படுவாங்க இல்லையா? இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையும் இருக்குது. இந்த மாதிரி எதுக்காக அவங்க வந்துட்டு மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அது வந்துட்டு அங்கே நம்ம இருந்தால் தான் தெரியும். பல காரணங்கள் இருக்குது. பல காரணங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே பொதுவானது தெரியுங்களா? நாலேஜ் தான் முக்கியம். சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அந்த நாலேஜ் வந்து இருக்குன்னா அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்க வந்து மீண்டு அதை வந்து சரி பண்ணி முன்னாடி இருந்ததை விட அவங்க வந்து பெஸ்ட்டாக அவங்க வந்து வெளியில் அவங்க காமிக்க முடியும். சரியா? அந்த நாலேஜ் வந்துட்டு இருக்குன்னா அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்துட்டு வந்துடும். சரிங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து இது தவறான வழியிலே போகிறாங்க இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரி நிலையில் என்ன பண்ணணும்னா, அந்த பெண்கள் வந்துட்டு இதை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த பெண்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து நல்ல நிலைமையில் வந்துட்டு அந்த அந்த கணவர் வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட உட்காந்து தன்மையே பேசணும். ஃப்ராங்காக ஓப்பனாக பேசணும். ஓப்பனாக பேசுகிறீங்கன்னா அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. 90% ஜென்ஸ் வந்து சொல்லுவாங்க. சரியா? சொல்லுவாங்க. என்ன அவங்களுக்கு பிரச்சனை, எதனால், என்ன மன அழுத்தம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். சில காசு தான். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லோயர் மிடில் கிளாஸ், சரிங்களா? மிடில் கிளாஸு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க 2 டிகிரி 3 டிகிரி அது வாங்கின ஜென்னு அதே மாதிரி லேடிஸ் கூட அந்த அது கஷ்டப்படுறாங்க இந்த வேலை கிடைக்காம. அதாங்க படித்தவங்களுக்கு உள்ள அங்கீகாரம் வந்து சமுதாயத்தில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அவங்க வந்து தவறான வழிக்கு போகிறாங்க. ஓகேவா? அப்படிக்கும் பொழுது அவங்க அந்த படிப்பினால அவங்களுக்கு வந்து பிரெயின் வந்துட்டு நல்லாயிருக்கும். அவங்க வந்துட்டு அந்த நாலேஜ் வந்து இருக்கும். அப்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, அவங்களால என்ன வந்து வாய்ப்புகள் கிடைக்கோ அந்த வாய்ப்பை வந்துட்டு அவங்க வந்து பயன்படுத்தி அவங்க வந்து மேலே வர பார்க்கணும். வாய்ப்பு வந்துட்டு அவங்க படித்த ஃபீல்டில் வந்துட்டு இல்லை அப்படின்னா, எந்த ஃபீல்டில் வந்துட்டு வாய்ப்பு இருக்கோ அதை பற்றின நாலேஜ் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேடிட்டு அதன் மூலமாக அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு அவங்க வந்து சம்பாதிக்க வந்துட்டு அந்த வழியை பார்க்கணும். இதுதான் வந்து தீர்வு. இதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு லேடிஸை போட்டு நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணுறதில்ல வந்துட்டு பிரயோஜனமே கிடையாது.
சரிங்களா. அதே மாதிரி வீட்டுக்கு லேடிஸும் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து அங்கே வர ஜென்னை வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணணும். ம் ஓகேங்களா. இந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா பிள்ளைங்க லைஃப் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா ஒன்று. நன்றி.